என்னடா ஸ்டோரி நல்லா போயிட்டுருக்குதே! அடுத்து என்ன ஸ்டோரி லைன கொண்டு வர போறாங்க? ஏன்னா வெண்பாவ காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்து பிரெக்னன்சி ட்ராக்க ரிவீல் பண்ணுவாங்க. ஒரு ஹேப்பியான தருணம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்தடுத்து பல அதிரடியான திருப்பங்கள கொண்டு வராங்க. ஏன்னா வெண்பா வீட்டுக்கு வரவுமே வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய திருப்தி அப்படிங்கிறது வந்திருக்கும். ஏன்னா குழந்தை வீட்ல இருக்கிறப்ப நிச்சயமா எல்லா கவலைகளுமே பறந்து போயிரும். ஏன்னா விஜய், மல்லி 2 பேருக்கும் இடையில வெண்பா இல்லாத அந்த சமயத்துல ஒரு விரிசல் அப்படிங்கிறது இருந்தது. சரி வெண்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, வெண்பாவே அத நல்லா பார்த்துப்பாங்க. மல்லியம்மாவுக்கு இத செய்யுங்க, அத செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமா வெண்பா விஜய், மல்லிய சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நெனச்சோம். அதுவுமே கிட்டத்தட்ட நடக்க தான் செய்யுது. நம்ம வெண்பாவுமே விஜய், மல்லி 2 பேருமே சேர்ந்து சாப்பிடுறப்ப, "நீங்க டாடாவுக்கு ஊட்டி விடுங்க மல்லியம்மா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுபோல மல்லியம்மாவுக்கு நீங்க ஊட்டி விடுங்க அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரையுமே சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னா இப்படி தான் இருக்கணும். தன்னோட அப்பா, அம்மா கஷ்டத்துல இருக்கிறாங்க. நம்மள நெனச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க 2 பேருக்கும் இடையில பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. இனிமே அவங்கள நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாரி தான் அந்த குழந்தை ஒவ்வொரு வேலைகளா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே வெண்பா அந்த அவங்கள கடத்தின அதிர்ச்சியில இருந்து அவங்க மீண்டு வரல அப்படிங்கிற மாரி தான் காமிக்கிறாங்க. இப்ப விஜயுமே உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்களாடா, நீ என்னலாம் பண்ண அப்படிங்கிற மாரி நடந்த விஷயத்த கேட்கிறப்ப வெண்பாவால அதற்கு பதில் சொல்ல முடியல. இனிமே அத பத்தி பேச வேணாம்டாடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தூங்கிர்றாங்க அப்படின்னு சொன்னாலுமே, அவங்களோட தூக்கத்துல கனவுகள அவங்க தொரத்துனது மட்டும் தான் அவங்களுக்கு நினைவு வருது அப்படிங்கிறதால, அத நெனச்சு பயங்கரமா கத்துறாங்க. அதோட விடுறாங்களா? ஏற்கனவே அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிறதால இப்போவுமே நைட் டைம்ல ஃபிட்ஸ் வந்துருது. இந்த சூழ்நிலையில மல்லி, விஜய் 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. வெண்பாவுக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாரி நெனச்சு நெனச்சு ரொம்ப ரொம்ப கண் கலங்க தான் செய்றாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர பார்த்து பேசுறாங்க. டாக்டருமே ஒரு அதிர்ச்சியான தகவல சொல்றாங்க. ஏன்னா வெண்பா மனசளவுல பாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ டாக்டர் சொல்லுறாங்க. இதனால மல்லி, விஜய் 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆக தான் செய்றாங்க. இதுல இருந்து வெண்பாவ எப்படி மீட்டு கொண்டு வர போறாங்க? ஏன்னா வெண்பாவுக்கு ஒரு சின்ன துரும்பு பட்டாலுமே அத விஜயால தாங்கிக்க முடியாது. இப்ப இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்ப, அவங்களால அத ஏத்துக்கொள்ளவே முடியல. என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாரி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க ஃபீல் பண்றதுல ஒண்ணும் தவறு இல்ல. எல்லா அப்பாவுமே தன்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொன்னா ஃபீல் பண்ண தான் செய்வாங்க. ஆனா அதற்காக மல்லி மேல கோபத்த காமிக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அநியாயமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.